அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மகர ராசிக்காரர்களா, இல்லை உங்கள் வீட்டில் யாராவது மகர ராசிக்காரர்கள் இருக்காங்களா அப்படின்னா உங்களுக்கான பதிவு தாங்க இது. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 21ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அந்த மாற்றம் 12 ராசிக்குமே தென்படும் அப்படின்னு சொல்லலாம். சில ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சில ராசிக்கு துரதிர்ஷ்டமான நிலைகளை உருவாக்கும். சில ராசிக்கு திடீர் ராஜயோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கும். அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 21ஆம் தேதிக்கு பிறகு நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாகவும் என்ன மாதிரியான விஷயங்கள் தீமையாகவும் இருக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகாததுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவில் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சில விஷயங்கள் நன்மையாகவும் சில விஷயங்கள் தீமையாகவும் நடந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படிங்கிறது ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் பொருளாதார ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான சோகமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கவனத்தோடு கனிவோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் இக்காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா பண பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் முழுமையாக இந்த காலகட்டத்தில் விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க. தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள். அதே மாதிரி இந்த நேரத்தில் மன தைரியம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம். இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. தேவையற்ற பிரச்சனைகள் தங்களை விட்டு விலகும். நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னும் சொல்லலாம். வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது. இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம். சின்ன சின்ன பெட்டி கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்கள் நினைச்ச வேலைகளை தைரியமாக செய்யலாம். நல்ல முன்னேற்ற பாதையில் தங்களுடைய வாழ்க்கை செல்லும். அதே மாதிரி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடையுங்க. வேலையில் கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க. கவனக்குறைவாக அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம். நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. சொன்ன வாக்கை காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்க பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். செலவுக்கு ஏற்ற வகையில் கையில் பண இருப்பு இருக்கும். கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. இல்லைன்னா மாத கடைசியில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க. மற்றபடி தங்களுடைய டார்கெட்டை எல்லாம் சரியாக முடிச்சிடுவீங்க. வியாபாரத்தில் எக்காரணத்தை கொண்டும் அகலக்கால் வைக்க வேண்டாம். எதிலும் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முன்னேற்றம் ஓரளவுக்கு குடும்பத்தில் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தங்களை விட்டு விலகும். சந்தோஷம் குடும்பத்தில் இரட்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் எளிதில் ஜீரணமாகாத உணவுகளை சாப்பிட வேண்டாம். அது ஆரோக்கிய கோளாறுகளை ஏற்படுத்திட வாய்ப்புகள் அதிகபட்சத்தை ஏற்படுத்திடும்.
அதே போல் அதிர்ஷ்டத்தின் மீது ஆர்வம் காட்டாதீங்க. எதுவாக இருந்தாலும் உழைத்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ப வேண்டிய ஒரு காலகட்டங்க. வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள், மனைவி இவர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் பூர்த்தி செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லாபம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறும். அதுவும் உணவு சம்பந்தப்பட்ட வேலையை செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். நீண்ட நாட்களாக செய்ய முடியாத நல்ல காரியங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய துவங்கலாம். காரிய தடைகள் இந்த நேரத்தில் விலக்க ஆரம்பிச்சிடும். சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க பிள்ளையார் சுழியும் போடுவீங்க. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அடுத்தவர்களிடம் பகிர்வதை தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் வேலையில் ஆர்வம் காட்ட வேணும். இன்றைக்கான வேலையை இன்றே முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நாளை அப்படின்னு ஒருபோதும் தள்ளி போட வேண்டாம். ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவதும் உடல் சூடு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பண வரவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு கணிசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாங்க. கொடுத்த வாக்க காப்பாற்ற அரும்பாடுபட்டாவது நீங்கள் அதை முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் செலவுகளை பற்றிய கவலைப்படக்கூடிய சமயம் இந்த காலத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இளைய சகோதரர் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சிறப்பான சுகங்களை அனுபவிக்க போகக்கூடிய காலமாகவும் பலருக்கும் இருக்க பெறப்போகிறது. புத்தம் புதிய நண்பர்கள் தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் புதிய ஆர்டர்கள் பெறறதுல தடுமாற்றம் ஏற்படலாம். எந்த வேலையை முதல்ல கவனிக்கிறது அப்படின்ற குழப்பமும் வரலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையான பேச்சால வெற்றி பெறுவாங்க. வாகன யோகம் உண்டாக பெறுவீங்க. எந்த ஒரு காரியத்திலையுமே சரியான முடிவுக்கு வர முடியாம தடுமாற்றமும் ஏற்படலாம். பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்குங்க. பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதே நேரம் வீடு மாற்றிக்கொள்ள விருப்பப்படுறவங்க மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் வந்துவிட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய வாகன யோகம் சேருங்க. தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளில் தலையிடுறதும் கருத்து சொல்வதையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் குடும்பத்தில் கலகலப்பு குறைய ஆரம்பிக்கலாம். எதிலையுமே ஒரு விதமான விருப்பம், திடீர் கோபமோ வரலாம். பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றான எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவுங்க. அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க போட்டியை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் கடுமையான பேச்சு தவிர்ப்பது நல்லது. எதிர்பார்த்ததை விட லாபம் குறையவும் ஆரம்பிக்கலாம். பழைய பாக்கிகள் வசூலாகவும் ஆரம்பிக்கலாம். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலை உருவாகுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீங்க. எதிர்ப்புகள் நீங்க பெறுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். பெண்களுக்கு எந்த முயற்சியிலையுமே சாதகமான பலன் கிடைக்கிறதுல தாமதமாக வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே நேரம் வாக்குவாதத்தை நீங்க தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வீண் பேச்சு குறைக்கிறதும் அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் கல்வியை பற்றிய கவலை உண்டாக பெறுவீங்க. தடையை தாண்டி முன்னேற முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில வராது அப்படின்னு நினைத்த பொருள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்கள், நண்பர்களிடமிருந்து வந்த கருத்து மோதல்கள் மறையலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும். தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாகவும் அதிகமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். சரக்குகளை அனுப்பும் போது கவனமாய் இருக்க பாருங்க. உத்தியோக
உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பான பலன் கிடைக்க பெறுவாங்க. புதிய பொறுப்புகள் சேரும். வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். நண்பர்களிடம் பகை ஏற்படலாம். பெண்களுக்கு காரியங்களை செய்து முடிக்கிறதுல கடினமான நிலை உருவாகுங்க. அதே நேரம் வாகனங்களை ஓட்டி செல்லும்போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. உழைப்பாளிகள் மேலிடத்தை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். தந்தை வழி உறவினர்கள் பிள்ளைகளுடன் கருத்து மோதல்கள் வரலாம். நண்பர்களிடத்துல மன வருத்தம் ஏற்படலாம். அதே மாதிரி சுப செலவுகளும் ஏற்படலாம். எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்கு உண்டான ஏற்பாடுகளை இந்த காலகட்டத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வீடு வாகனங்களுக்கான செலவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல சற்று தடுமாற்றமும் உண்டாகலாம். லாபம் குறையக்கூடும். புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்கலாம். பொறுப்புடன் செயலாற்றுவது நல்லது. புதிய பொறுப்புகள் சுமையாகவே வரும். பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும். கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம். வீண் கவலையும் இருக்குங்க. மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஒரு பரபரப்பான கால சூழ்நிலைகள் உருவாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெற மாணவர்கள் கடுமையான உழைப்பு போட வேண்டியதாக இருக்குங்க.